பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோடு சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே நான் உங்களை குடும்பமாக ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, நாம் தொடர்ந்து மத்தேயு குறித்து புத்தகத்தை குறித்து பைபிள் ஸ்டடியை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதை கேட்கிற உங்களை யாவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை, தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே அனுப்பி நம்முடைய பாவங்களை அவர் மேல் சுமத்தி நமக்கு பாவ விமோசனம் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அதுக்கு பயன்படுத்தி கொண்ட அந்த பிதாக்களுடைய அட்டவணை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு, அதாவது ஆபிரகாமின் மகனுமாகிய தாவீதின் மகனுமாகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு, அதை குறித்து தான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வம்ச வரலாறில் அந்த பேரில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பேரை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் இல்லையா? இந்த நாளில் கூட நம்ம மத்தேயு 1:5 நம்ம தியானிக்கலாம். நான் வாசிக்கிறேன். சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் ராகாப், சல்மோன் இவங்க எப்படிப்பட்டவங்க, கர்த்தர் இவங்களை எப்படி பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு போவாஸ், ரூத்து உடைய மாமியாகிய நகோமி, இவங்களை 3 பேரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நன்றாக கவனிங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே. இதில் இவங்களுடைய விசுவாசம் எப்படியா காணப்பட்டது? முதல்ல போவாஸ்னா யார் நம்ம பார்க்கலாம். போவாஸ் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமானவர் தான் இந்த போவாஸ். அவருக்கு அருமையான ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது ஒரு காரியத்தை முடிப்பவர் என்று அவருக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. போவாஸ் அப்படின்னு சொன்ன எபிரேய அர்த்தத்தில் ஒரு காரியத்தை முடிப்பவர், கொடுத்த காரியத்தை முடிப்பவர், தாமதிக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூடிய காரியத்தை அவர் செய்து முடித்தார். ஆதாம் செய்த பாவத்தினாலே தேவனுக்கு நமக்கு பிரிவினை உண்டாகிவிட்டது என்று எபேசியர் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அந்த பிரிவினை எடுத்து பொழுது அவர் கையில் கொடுக்கப்பட்ட வேலை என்ன? அவர் கல்வாரி சிலுவையிலே மரணம் அடைந்து பலியாக தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உலகத்தின் அனைத்து சர்வலோகத்தின் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு பாவ விமோசனத்தை கொடுக்கணும். அதுக்காக இயேசு கிறிஸ்து அந்த பொறுப்பை கொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்பை அவர் செய்து முடித்தார். அதுக்கு நிழலாட்டமானவர் தான் இந்த போவாஸ். அவரை குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். ரூத் 3 அங்கே சொல்லப்பட்டது 18 அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமா முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. நல்லா கவனிங்க, பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். அப்போது போவாஸுக்கு பேர் என்ன? இளைப்பாற மாட்டான். அதாவது ஒரு காரியத்தை செய்து முடிச்சுட்டு தான் இளைப்பாறுவான். அதுக்கு போவாஸ், அது இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டமானவர். இவர் யாருடைய மகன் என்று சொல்லி பார்த்தோமானால் தேவ பிள்ளைகளே, சல்மோன் ராகாப்புக்கு பிறந்தவர் தான் போவாஸ். சரி, இந்த போவாஸ் இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டமானவர். இயேசு கிறிஸ்து எப்படி புறஜாதி மக்களை கைப்பிடித்து புறஜாதி மக்களை கைப்பிடித்து தன்னுடைய சொந்த சபையாக அவர் ஏற்படுத்தி கொண்டாரோ, அதே போல் இந்த போவாஸ் மோவாப் ஸ்திரீகள் ரூத்தை கைப்பிடித்து நிழலாட்டமாக காணப்படுகிறார். அல்லேலூயா. சரி, இந்த ரூத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த ரூத்து எப்படி எருசலேமுக்குள்ள வந்தார், பெத்லெஹேமுக்குள்ள வந்தார், இந்த ரூத்தினுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நன்றாக கவனிக்கிற தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, ரூத்து புத்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்ளாமல் 1 எப்ராத்தியர் அப்படின்ற ஒரு மனுஷன் தாங்க. அந்த எப்ராத்தியர் மிக நல்ல பணக்காரர்கள், நல்ல விலை உயர்ந்த மக்கள், அதாவது நல்ல ஞானவான்கள் சொல்ல முடியாது மனுஷங்க, மிகவும் பணக்காரர்கள். அவருக்கு பேர் எலிமெலேக்கு. இந்த எலிமெலேக்கு பேர் என்ன? எப்ராத்தியர்கள். அதாவது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிற காலத்தில் எருசலேமில் உள்ள பெத்லெஹேமில் ஒரு பஞ்சம் வந்து விட்டது. அந்த பஞ்சத்தை எந்த நாள் பெத்லெஹேம் அடங்கும். அந்த பெத்லெஹேமத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தாலும் அநேக மக்கள் வாழ்ந்தாங்க. அதில் வாழ்ந்தவரை எப்ராத்தியாகிய எலிமெலேக்கு ஒரு மனைவி உண்டு. அவளுக்கு பேர் நகோமி. 2 பிள்ளைகள் உண்டு அவருக்கு, மக்லோன், கிலியோன். அதாவது எலிமெலேக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எலிமெலேக்குன்னா தேவனே யெகோவா அல்லது தேவனே ராஜா என்று பெயர். நகோமி என்று சொன்னால்
சகலத்தையும் பொறுத்து கொள்பவள் அல்லது மாறா கசப்பு என்ற அர்த்தம். அப்புறம் கிலியோன் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லப்பட்டிருக்குது. கிலியோன் அப்படின்னு சொன்னால் நோயுற்றவன், மக்லோன்னா சிறுமைப்பட்டவன் அப்படின்னு எபிரேய மொழியில் அவர் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இவங்க 4 பேரும் என்ன செஞ்சாங்கன்னா, தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லி அந்நிய தேசமாகிய மோவாப் தேசத்துக்கு போய்விட்டார்கள். அதாவது எருசலேமிலிருந்து நோக்கி பார்த்தா கிட்டத்தட்ட கண்ணுக்கட்டிய தூரம் மாத்திரமல்ல, கொஞ்சம் தூரம் நடக்கிற தூரம் தான் அந்த மோவாப் தேசம் இருக்குமா. அந்த தேசத்துக்கு அவர் போய்விட்டார்கள். அவங்க போனது தப்பு சொல்ல, ஆனால் தேவனை பின்னுக்கு தள்ளிட்டு போயிட்டாங்க. தேவனை மதிக்கலை. பஞ்சம் வந்துருச்சு, என் பிள்ளைகளை சந்ததியில் நான் எப்படி காப்பாற்றுவேன்னு கேட்கறதை விட்டுட்டு அவங்க நேராக முடிவெடுத்து, அதாவது எலிமலுக்கு தான் முடிவெடுக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் ஆண் மகன் முடிவு எடுத்துட்டான்னா பெண் பிள்ளைகள் எதுவும் பேசக்கூடாது. நகோமி அவன் பின்னாடி தன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அந்நிய தேசமாகிய மோவாப் தேசத்துக்கு பிரவேசித்து விட்டார்கள். பிரவேசித்து மாத்திரமல்ல, அங்கே ஒரு பெரிய காரியம் செஞ்சிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆனவரைக்கே பாருங்க, தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் தெரியுமா? மோவாபு ராஜா, மோவாபு ராஜாவுடைய பிள்ளைகள். மோவாபு ராஜா யாரு? அவனுக்கு பேரு எக்லோன். எப்போ யார் இது எக்லோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் நீங்கள் 19ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், மூத்தவன் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டார். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபேருக்கு தகப்பன். அப்போ என்ன அர்த்தம்? லோத்துக்கு பிறந்த பெண் பிள்ளையாக மூத்தவளுக்கும் பிறந்தவன் தான் இந்த மோவாப். தவறான உறவு இல்லையா? அங்கே பிறந்தவன். அதுக்கடுத்து அப்படியே பார்த்தா மோவாபுக்கு அடுத்தது யார்? ராஜா பாலாக் ராஜா. இந்த பாலாக் ராஜா என்பது யாரு? தேவன் தன்னுடைய சொந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது இவன் குறுக்கால வந்து நின்று இந்த மக்களை சபிப்பதற்காக திட்டம் போட்டவன். சபிப்பதற்காக பிழையம்மை கூட்டு சாபம் பண்ணவன். 2வது, இந்த மக்களை விபச்சாரத்துக்கு அழைத்து விபச்சாரம் செய்து அந்த மக்களை தேவனை விட்டு பின்வாங்க செய்தவன். அதனால தேவனுக்கு பிடிக்காத தேசம். அங்கிருந்து வந்தவர் தான் நீதிமொழிகள், மன்னிச்சிருக்க, நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எக்லோன்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா யாருன்னா மோவாபிய ராஜா. பாலாக்கு அதுக்கடுத்தது எக்லோன். இப்படி வராங்க பாருங்களேன். அப்போ மோவாப்புக்கு பிள்ளை தான் இந்த எக்லோன். இந்த எக்லோனுங்கிற மோவாப் தேசத்துக்குலாம் அந்த தேசத்து பிள்ளைகள் தான், அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் ரூத்தும் ஓர்பாலும். திருமணம் செஞ்சுட்டாங்க பாருங்க. திருமணம் செஞ்சது கூட இல்லை, அங்கே சொல்கிறாங்க பாருங்க, மக்லோன் கிளியோன். மக்லோன் என்றவன் மூத்தவனுக்கு ரூத்தை கொடுத்துட்டாங்க. ரூத்து இளையவன், கிளியோன்னா இளையவன், மூத்தவன் ஓர்பால். இப்படி மாற்றி திருமணம் பண்ணுறது. மூத்தவன் தான் கொடுக்கணும், இளையவன் தான் கொடுக்கணும். அது இஸ்ரவேல் சட்டம். அந்த சட்டத்தையும் மீறிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நீங்கள் எக்காலத்துக்கு கொண்டு அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். உபாகம புத்தகத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர்களோடு சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர் குமாரருக்கு கொடாமலும் அவர் குமாரத்திகள் உன் குமாரருக்கு கொல்லாமலே இருப்பாயாக. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் தேவ பிள்ளைகளை கவனிங்க. அங்கே சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்யக்கூடாது. சட்டம் சொல்லுது, அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செஞ்சிங்கன்னா தப்பு. அது நம்மளுக்கு அது வராது. ஏன்னா லேவியாகம புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்துடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்துடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமையின்படி நடவாமல் இருங்க. அப்போ என்னன்னா, கானான், மோவாபியர், அம்மோன் புத்திரி, இவர்கள்லாம் இவருடைய செய்கைகள், இவருடைய முறைமைகள், இவருடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் கடைபிடிக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்திரீகள், அந்நிய ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க? அந்நிய தெய்வத்தை வணங்க வச்சுருவாங்க. விபச்சாரக்காரர்கள் அவனுக்கு பிடிக்காது தேவனுக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்வார், இந்த மோவாபியர், அம்மோனை புத்திரில் மிருக ஜீவனை கூட விட்டு வைக்காது, எல்லாத்தையும் கொலை செஞ்சு போடுங்கன்னு சொல்லுவார். அப்போது அவனுங்க மிருக ஜீவனை கூட விட்டு வைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அந்தப்பட்ட ஒரு பயங்கர மாம்ச விபச்சாரம் அது பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் என்ன சொன்னார்னா, ஆண்டவர் சொல்கிறாரு உபாகமத்தில் 23ஆம் அதிகாரத்தில் அங்கே தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர். உபாகமம் 23ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். அங்கே 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. என்ன சொல்கிறதுன்னா, அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10 தலைமுறை வரைக்கும் அவன் உள்ளே வரக்கூடாது. அப்படி வெறுத்த தேசத்தில் இந்த எப்ராத்தியரை ஆகிய எலிமெலக்கும் அவருடைய மனைவி நகோமி, கிலியோன், மக்லோன் சென்று வாழ்க்கை நடத்துகிறாங்க. அது கர்த்தர் பாருங்க பயங்கர மனஸ்தாபமாச்சு.
ஒரு காரியம் நடந்தது, ஒரு ஆச்சரியமான காரியம். ஒன்று, நகோமுடைய கணவன் எலிமெலுக்கு இறந்து விட்டான். மிகுந்த துக்கம் உண்டாகிவிட்டது. சில நாள் சென்ற பிறகு தன்னுடைய 2 பிள்ளைகளை மக்லோனு கிளியோனு இறந்து விட்டார்கள். எவ்வளோ துர்தஷ்டம் பாருங்களேன் தேவ பிள்ளைகளை. ரொம்ப வேதனையான சூழ்நிலை தான் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வாசிக்கலாம் பாருங்க, ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவருக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு. ஏன் கேள்விப்பட்டு வரல? அவன் தான் பணக்காரர். எக்லோன்ன்றது ராஜா, மோவாப் ராஜாவுக்கு தான், மோவாப் பெண்களை தான் ரூத்தும் ஓர்பாலும் திருமணம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏன் வரணும்? வசதியாக தான் வாழ்ந்தாங்க. ஒன்று. 2வது, எலிமெலுக்கு குடும்பம் வசதியான குடும்பம் தான். ஆனால் இங்கே சொல்கிறது கர்த்தர் ஆகாரம் அருளினார். திரும்பி தன்னுடைய தேசத்துக்கு பஞ்சத்தை போய் கர்த்தர் போஷித்தார்னு சொல்லி திரும்பி வரா. எப்படி வராங்க? 3 பேர் வராங்க, நகோமி, ஓர்பால், ரூத். மிகுந்த வேதனையோட புறப்பட்டு வருகிறார்கள். அப்போ சொல்கிறா, நீங்கள் உங்கள் இடத்துக்கு போயிடுங்கம்மா. ஓர்பால் கிளம்பி போயிடுறா. ரூத் விடாமல் பற்றி பிடித்துடுறா. நம்ம பார்க்குறோம், ரூத்தை குறித்து பார்க்குறோம். ரூத் எப்படிப்பட்டவள்? மோவாபிய தேசத்தார். உபாகம் 23:3 10 தலைமுறை வரைக்கும் மனம் மாத்திரமல்ல என்றது என்னுடைய சன்னிதானத்தில் ஆலயத்தில் வரக்கூடாது என்று சாபத்தை வாங்கின அந்த சந்ததி. அந்த சந்ததி இப்போ என்ன சொல்லுது பாருங்களேன். புறஜாதி சொல்லுது, அத்தை நான் அம்மா நான் உங்களை விட்டு போக மாட்டேன், இனி உங்களை கூட தான் இருப்பேன் அப்படின்றாங்க. பாருங்க என்ன அர்த்தம் தெரியல. வாசிக்கிறேன் பாருங்க. ரூத் 1ஆம் அதிகாரம் 16 வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட கூட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திற்கு நானும் வருவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதுதாங்க ரொம்ப முக்கியம். புறஜாதியாக ரூத்து போவாசை கைப்பிடிப்பதற்காக ஆண்டவர் ஏற்படுத்துகிற அருமையான ஒரு திட்டம். அங்கே பாருங்க, அவர் சொல்லிட்டா, உன் தேவன் தான் என் தேவன். அப்போ என்ன அர்த்தம்? மோவாபிய விக்கிரங்களை வணங்கியிருந்த ரூத்து அவை எல்லாவற்றையும் தூக்கி போட்டு, இனிமே கர்த்தர் என் தேவன், இஸ்ரவேல் தேவன் தான் என் தேவன் என்று சொல்லி தன் மாமியாரை கூட வந்து விடுவதை கொடுத்து பார்க்கிறோம். அவள் யாரு? புறஜாதி. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படித்தான். ஒரு நாட்களெல்லாம் எப்படி இருந்தோம்? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக விக்கிரகத்தை வணங்கியிருந்தோம். ஆண்டவர் நம்மளை சந்தித்தார். ஆனால் இவ அப்படி இல்லை, ஆண்டவரை தேடி வருகிறார். ரூத் ஆண்டவரை தேடி வந்தால், ஆனால் ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார். ஏசாயா புத்தகத்தில் மாத்திரமல்ல, வெளிப்படுத்துகிற விசேஷ புத்தகத்தில் சொல்கிறேன், இதோ வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன், எவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். என்ன கதவை தட்டுறது? என்ன அர்த்தம்? உன் இருதய கதவை இயேசு கிறிஸ்து வார்த்தையினால அப்பத்தினால் தட்டுறதுனா இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு, புறஜாதி இருக்க நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. அங்கே நேரம் எங்கே வரா பார்த்தீங்களா? அப்பத்தின் வீடு. பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு, வார்த்தை இருக்கிற வீடை தேடி அந்த புறஜாதி பிள்ளைகள் ரூத் கடந்து வருகிறார் தன் மாமியாரோடு கூட. அல்லேலூயா. அப்படித்தாங்க நம்முடைய வாழ்க்கையில். அதனால தான் இந்த சப்ஜெக்ட் தான் மத்திய 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். அப்போது இயேசு கிறிஸ்து நீலாட்டமான போவாஸ், அந்த போவாஸ் புறஜாதியை கைப்பிடிக்கிறார். அந்த புறஜாதியாக ரூத்து வாழ்நாள் முழுவதும் பாருங்க, அவளுடைய சந்ததி தான் புறஜாதியாக சந்ததி 10 தலைமுறை வரைக்கும் என்னுடைய ஆலயத்துக்குள் வரக்கூடாது என்று சாபம் வாங்கின இழிவான சந்ததியில் பிறந்த அந்த ரூத்துடைய வம்சாவழியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று பார்க்கிறோம். ஒரு அலையிலையா செல்லலாமா? அப்போ நன்றாக கவனிக்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, எப்பேற்பட்ட மக்களகம் அப்பத்தை தேடி, அப்பம் என்பது வார்த்தை, வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து. அவரை தேடி வருவோமானால் நிச்சயமாக அந்த வார்த்தை நமக்குள்ளே இறங்கி நம்மளை ரட்சிக்கும், நம்மளை ஆசீர்வதிக்கும் என்பதை அந்த மத்தேயு 1:5 எழுதப்பட்டிருக்கிறது குறித்து நம்ம பார்க்கிறோம். அதாவது தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார்னா அதை யாராலும் மாற்ற முடியாது. இதான் வாக்குத்தத்தம். எப்படி வாக்குத்தத்தம்? ஆதியாகமத்தில் 15ஆம் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் 430 வருஷம் பொறுத்து உன் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை கானானுக்குள்ள வரும். அது மாத்திரம் 2000 வருஷம் பொறுத்த பிறகு, பல வருஷங்கள் பொறுத்த பிறகு இயேசு கிறிஸ்து உன் சந்ததியிலே பிறப்பார் என்று சொல்லி கலாத்தியர் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறத குறித்து நம்ம பார்க்கிறோம். அங்கே வாக்கு கொடுத்தார், உன் சந்ததி தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. ஆபிரகாம் வாக்கு கொடுத்ததை இங்கே நிறைவேற்றி காட்டுகிறார். எப்படி வர ஆபிரகாம் அப்படியே தொடர்ந்து வருகிறது. தொடர்ந்து வந்தபடி போவாஸ், ஈசாய், தாவீது வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். எதற்காக? புறஜாதியாக இருக்கிற நம்மளை கைப்பிடிப்பதற்காக. என்ன அர்த்தம்? போவாஸ் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து ராஜா, அவர் நம்மளை புறஜாதியாக நம்மளை கைப்பிடிப்பதற்காக வந்தார்னு சொல்லி மத்தேயு 5 அந்த லேவி என்று சொல்ல மத்தேயு எழுதுறது குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அதில் மாறாமல் அப்படியே இருக்கணும். ஏன்னு சொன்னால், தேவன் ஒரு காரியத்தை தொடங்கிட்டார்னா அவர் பின்வாங்க மாட்டார், அதை செய்து முடிப்பார். அதாவது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கே நிறைவேறுது? ரூத்து புத்தகத்தில் நிறைவேறதை கொடுத்து பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல உன் சந்ததிக்குள்ள தான் இயேசு கிறிஸ்து பிறப்பார். உன் சந்ததி, அந்த சந்ததி இயேசு கிறிஸ்து கலாத்தியர் 3:16 வாசிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா
அப்போ மத்தேயு 1:5 என்பது வாக்குத்தத்தம். நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பது வாக்குத்தத்தம் தான் அந்த மத்தேயு எழுதி வைக்கிறது குறித்து பார்க்கிறோம். அந்த வார்த்தை சும்மா விடாதுங்க, அது நிறைவேற்றும், வாக்குத்தத்தை நிறைவேற்றும். ஏசாயா 55:11 அந்த வாக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து விட்டு வருமா, என் வார்த்தை செய்ய வேண்டிய காரியத்தை செய்து விட்டு வரும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை, அது முடிச்சிடும் வாக்குத்தத்தம். உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம் பிள்ளைகளை, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அதை கர்த்தர் நிறைவேற்றியே காட்டுவார். அதுக்காக என்ன பண்ணணும்? பொறுத்திருக்கணும். இங்கே நகோமி குறித்து பார்க்குறோம், பொறுத்திருக்கிறா பாருங்களேன். எதுக்காக பொறுத்திருக்கிறா? ரூத்தை தன் தேசத்துக்கு வரணும், பொறுத்திருக்கிறா. தன் தேசத்தில் ஒரு திருமணம் ஆகணும், தன் தேசத்தில் உள்ள சந்ததி மூலமாக அவள் என்ன பண்ணணும்? எலிமெலேக்கு சந்ததி மூலமாக என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து பிறக்கணும்னு சொல்லி அவள் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார் நகோமி. அதனால தான் பொறுமையாக இருக்க பாருலாம். நன்றாக கவனிங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நகோமியுடைய வாழ்க்கையை பாருங்க. முதல்ல கணவன் இறந்துட்டான், 2 பெண் பிள்ளைகள் இருந்துட்டான், 2 ஆண் பிள்ளைகள் இறந்துட்டாங்க. ஓர்பால் போயிட்டான். தன் ஊரில் அவனுக்கு கனம் இல்லை, அவளை மாறா என்ற கசப்பு என்று சொன்னாங்க. எல்லாவற்றுக்கும் அவன் பொறுமையோடு காத்திருந்தான். பொறுமை. சங்கீத புத்தகம் 40ஆம் சங்கீதம் 1 வாசி, தேவனிடத்தில் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி. பொறுமையாக இருந்ததுனால்தான் இந்த எலிமெலேக்கு சந்ததி யாரு? அந்த 2 பிள்ளைகள் இறந்துச்சு. எலிமெலேக்குடைய சந்ததி அதுக்கடுத்து யாருன்னா போவாஸ், பங்காளி. இந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அது காரணமானவள் யார் தெரியுமா? நகோமி. அப்பயும் ரூத்து வேணான்னு தெரியிருந்தால் இந்த காரியம் நடந்திருக்காது. அவளும் அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய காரியத்துக்கு புறஜாதியாக நம்மளை கைப்பிடிப்பதற்காக அப்பொழுதே அவள் வெளிப்பாடு பெற்று அவளும் தன்னை அர்ப்பணித்தாள். புரிகிறது அவங்களுக்கு பாடம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து நம்மளை கைப்பிடிப்பதற்காக முதல் உதவியாக இருந்தது யாரு? நகோமி. 2வது ரூத் புறஜாதி, நகோமி இஸ்ரவேல். நன்றாக கவனிக்கணும் தேவ பிள்ளைகளை. அதனால பாருங்க, எந்த காரியத்தை இருந்தாலும் நம்ம பொறுமையாக இருக்கணும். பாருங்க, புறஜாதின்னு ஒதுக்கிடக்கூடாது இன்றைக்கு, இல்லையா? நகோமி, அதாவது ரூத்து எப்படிப்பட்டவள்? ஆதியாகமத்தில் 19:37 ஒரு இழிவான சந்ததி, தகப்பனுக்கும் மகளுக்கும் பிறந்த சந்ததி, அந்த சந்ததி ஒதுக்கப்பட்ட சந்ததி, அந்த சந்ததியெல்லாம் ரூத்து பிறக்கிறார். அந்த சந்ததி தான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபையாய் மாற்றிருக்கிறார். அந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். தேவ பிள்ளைகளை, எந்த ரட்சிக்கப்படாதவங்கள நம்ம கேவலமாக நினைக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட புறஜாதிக்கு நாம் அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு அதெல்லாம் இல்லை. மற்றவங்களை பார்த்து பாவம் என்று கை நீட்டி குற்றப்படுத்திடுவோம். வேணாங்க, பொறுத்துருங்க. இந்த காரியத்தில் தன் வாழ்க்கையில் முன்னேறணும், பொறுத்திருக்கும். இப்போ பாருங்கள், ஆஃபீஸில் சில பிரச்சனைகள் வரும். ஆஃபீஸாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சொந்த பந்தத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும், எதையாவது இப்போ கொண்டு ரொம்ப தூற்றுவாங்க, ஏசுவாங்க. பொறுமையோடு இருக்கும். நகோமி பொறுமையோடு இருந்தாள். ரூத் பொறுமையோடு இருந்து காரியத்தை முடித்தாள். அவளை கோதுமை மணி பிறக்கும்போது அவளை இழிவா, அதாவது ஒரு கேவலமாக நினைப்பாங்க. அந்த கோதுமை மணி பொறுக்கிறது, அதாவது அறுப்பறுக்கிற கோதுமை மணி கிட்ட கீழே சிந்துத அதை பொறுக்கி தான் அவன் ஜீவனம் நடத்தினாள். அவள் யோசித்து பார்த்தாளா? அவன் பணக்காரி, அவள் ராஜாவின் மகள். நினச்சதை விட்டு கிடச்சிட்டு போயிட்டுருக்கலாம், இன்னொன்று வீட்டுக்கு போயிட்டுருக்கலாம், தன் தகப்பன் வீட்டுக்கு. தேவனுடைய காரியம் நிறைவேற வேண்டும், நான் போவாசை திருமணம் பண்ணணும், புறஜாதிகள் நான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு உட்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னை தாழ்த்தி கோதுமை மணிகளை பொறுக்கினார். இப்போ என்ன அர்த்தம்? கோதுமை மணி பொறுக்கலன்னா கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி சேமித்து வைத்தார். இன்னைக்கு புறஜாதி ரட்சிக்கப்பட்ட நாம எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறோம், எவ்வளோ நேரம் ஜபத்தில் இருக்கிறோம்? சிந்திச்சு பார்க்கணும். தன்னை தாழ்த்திருந்தால்தான் அவளுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார், இல்லையா? சல்மோன் போவாசை ரூத்தினிடத்தில், அதாவது சல்மோன் போவாசை பெற்றான், இல்லையா? சல்மோன் போவாசை பெற்றான். போவாஸ் ரூத்தினிடத்திலே ஈசாயை பெற்றான். அழகாக சொல்ல, ஈசா தாவீதை பெற்றான். தாவீது வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். எனவே எந்த காரியத்தை இருந்தாலும் நாம் பொறுத்திருப்போம், தேவராஜ்யத்தில் பிரவேசிப்போம், ஜெயம் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். குடும்பங்கள், பிள்ளைகளும், வேலை ஸ்தலங்கள், உங்களுடைய வருமானங்கள், ஊழியங்கள் அத்தனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கடுவாராக. அது மாத்திரமல்ல தேவ பிள்ளை, நாளைக்கு பரிசுத்த ஓய்வு நாள். நீங்கள் அனைவரும் ஒருவர் கூட வீட்டிலே தங்கிவிடக்கூடாது. எந்த வேலையிலிருந்து ஒதுக்கி வைத்துட்டு தேவாலயத்துக்கு போங்க, கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.